ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம குழி பணியார கல்லில் மினி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் புளிப்பு இல்லாத தயிர் ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை கப் சுகர் சேர்த்து இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆகி சுகர் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனால் சொல்லணுன்னா ஒரு 4 ஸ்பூன் இருக்கும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க, கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி. இப்போ இது விக்ஸ் வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் பால் காய வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைரெக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். இப்போ குழி பணியார கல்லில் கொஞ்சமாக நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பேட்டரை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. பாதி அளவு வரைக்கும் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்ம குலோப் ஜாமுன் வைக்கிறப்ப கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா உப்பி மேலே வந்துடும். அதனால் நீங்கள் பாதி அளவு ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நான் குலோப் ஜாமுன் குட்டி குட்டியாக செஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக பார்த்து செஞ்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பிஸ்தா தூவிக்கலாம். நம்ம சிம்மில் வச்சு தான் இதை செய்யணும், இல்லைனா சீக்கிரம் கருகிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி குச்சி வச்சு குத்தி பாருங்கள். குச்சியில் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லா அட்டகாசமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.